ஓம் சாந்தி 24/2/2024 சாக்கார முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இப்பொழுது அன்னப்பறவை ஆவதற்கான முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த லக்ஷ்மி நாராயணரை போன்று அன்னப்பறவையாக, அதாவது சம்பூர்ண நிர்விகாரிகளாக ஆக வேண்டும். கேள்வி: இந்த ஞான மார்க்கத்தில் தீவிரமாக செல்வதற்கான எளிய விதி என்ன? இந்த ஞான மார்க்கத்தில் தீவிரமாக செல்வதற்கான எளிமையான விதி என்ன? பதில்: இந்த ஞானத்தில் தீவிரமாக செல்ல வேண்டுமெனில் மற்ற அனைத்து சிந்தனைகளையும் விடுத்து தந்தையின் நினைவில் ஈடுபட்டு விடுங்கள். இதன் மூலம் விகர்மம் விநாசமாகிவிடும் மற்றும் முழு அசுத்தமும் நீங்கிவிடும். நினைவு யாத்திரைதான் உயர்ந்த பதவிக்கு ஆதாரமாகும். இதன் மூலம்தான் நீங்கள் சூழியிலிருந்து வைரமாக ஆக முடியும். உங்களை சூழியிலிருந்து வைரமாக, தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக ஆக்குவதுதான் தந்தையினுடைய கடமையாகும். இது இல்லாமல் யார் தந்தையாலும் இருக்க முடியாது. ஓம் சாந்தி. அன்னப்பறவையானது முத்துக்களை தேர்ந்தெடுக்கும். கொக்கு அசுத்தத்தை சாப்பிடும். இப்பொழுது நாம் அன்னப்பறவைகளாக ஆகிக் கொண்டிருக்கிறோம். அதனால்தான் தேவதைகளை மலர் என்று கூறப்படுகின்றனர். இவர்கள் முட்கள் என்று கூறப்படுகின்றனர். குழந்தைகளே, நீங்கள் முதலில் தேவதைகளைப் போன்று அன்னப்பறவைகளாக இருந்தீர்கள். பிறகு கீழே இறங்கு நாரைகளாக ஆகிவிட்டீர்கள். அரை கல்பம் அன்னப்பறவையாக, அரை கல்பம் கொக்குகளாக ஆகிறீர்கள். அன்னப்பறவை ஆவதிலும் மாயை அதிகமான தடைகளை ஏற்படுத்துகிறது. ஏதாவது சரிவு ஏற்பட்டு விடுகிறது. முக்கியமாக சரிவுக்கு காரணமாக இருப்பது தேக அபிமானமாகும். பாபா சொல்கிறார், அன்னப்பறவைகளாக மிகச் சிலரே ஆகின்றனர். ஆகவில்லை எனில் பிறகு அதிக தண்டனைகளை அடைகின்றனர். சிலர் 95% தண்டனை அடைகின்றனர். 5% மட்டுமே மாறுகின்றனர். முதல் நம்பர் மற்றும் கடைசி நம்பர் ஏற்படுகிறதல்லவா? இப்பொழுது யாரும் தன்னை அன்னப்பறவை என்று கூறிக்கொள்ள முடியாது. அன்னப்பறவை ஆவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். எப்பொழுது ஞானம் முடிவடைந்து விடுகிறதோ அப்பொழுது யுத்தமும் ஏற்படும். முழு ஞானமும் அடைய வேண்டுமல்லவா? அந்த யுத்தம்தான் கடைசியானதாக இருக்கும். இப்பொழுது யாரும் 100% ஆகவில்லை. இப்பொழுது வீடு வீடாக பாபாவுடைய செய்தியை கொண்டு செல்ல வேண்டும். பாபா, நான் உங்களது டிரைவராக ஆக வேண்டும் என்று சில குழந்தைகள் கூறுகின்றனர். ஆக சத்தியுகத்திலும் விமானத்திற்கு எஜமானர்களாக ஆகிவிடுவீர்கள். இன்றைய நாட்களில் பெரிய மனிதர்கள் இதுவே நமக்கு சொர்க்கம் என்று நினைக்கின்றனர். பெரிய பெரிய மாளிகை, விமானம் இருக்கிறது. தந்தை கூறுகின்றார், இவை அனைத்தும் செயற்கையானவை. இது மாயையின் கவர்ச்சி என்று கூறுகிறோம். என்னென்ன கற்றுக்கொண்டிருக்கின்றனர்? கப்பல் போன்றவைகளை உருவாக்குகின்றனர். இந்த கப்பல் போன்றவைகள் அங்கு காரியத்திற்கு உதவாது. அணுகுண்டு தயாரிக்கின்றனர். இவைகள் அங்கு காரியத்திற்கு பயன்படாது. சுகம் கொடுக்கும் பொருட்கள் காரியத்திற்கு பயன்படும். விநாசம் ஏற்பட விஞ்ஞானம் உதவி செய்கிறது. பிறகு அதே விஞ்ஞானம் உங்களுக்கு புது உலகை உருவாக்குவதில் உதவி செய்யும். இந்த நாடகம் மிகவும் அதிசயமானதாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. நல்லது.
தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, அழிவுக்கான இறுதி காலத்தில் பழைய உலகை எல்லையற்ற அளவில் துறக்க வேண்டும். எல்லையற்ற வைராகிய உணர்வு தேவை. இந்த சுடுகாட்டிலிருந்து புத்தியை நீக்கிவிட வேண்டும். நினைவில் இருந்து கொண்டு அனைத்து பழைய கணக்கு வழக்குகளையும் முடிக்க வேண்டும். இரண்டாவது, வாயில் எப்பொழுதும் ஞான ரத்தினங்கள் வெளிப்பட வேண்டும். கற்கள் அல்ல. முழுமையிலும் முழுமையான அன்னப்பறவையாக வேண்டும். முட்களை மலராக்குவதற்கான சேவை செய்ய வேண்டும். வரதானம். சேவையின் கூடவே எல்லையற்ற வைராகிய விருத்திக்கான சாதனாவை எமர்ஜ் செய்யக்கூடிய வெற்றி மூர்த்தியாகுக. எவ்வளோ நல்ல அழகான வரதானம், சக்தி நிறைந்த வரதானம். சேவையின் கூடவே எல்லையற்ற வைராகிய விருத்திக்கான தவத்தை வெளி கொண்டு வரக்கூடிய வெற்றி மூர்த்தியாகுக. விளக்கம். சேவையினால் குஷி மற்றும் சக்தி கிடைக்கிறது. ஆனால் சேவையில்தான் வைராகிய விருத்தியும் அழிந்து விடுகிறது. ஆகவே தனக்குள் வைராகிய விருத்தியை விழித்தெழச் செய்யுங்கள். சேவைக்கான திட்டத்தை நடைமுறையில் செயல்படுத்தும் பொழுதே வெற்றி கிடைக்கிறது. அதுபோல் இப்பொழுது எல்லையற்ற வைராகிய விருத்தியை வெளிக்கொணருங்கள். எவ்வளவுதான் சாதனங்கள் கிடைக்கட்டும், ஆனால் எல்லையற்ற வைராகிய விருத்தியின் சாதனா அமைந்துவிடக்கூடாது. சாதனம் மற்றும் சாதனாவினுடைய சமநிலை இருந்ததென்றால் வெற்றி மூர்த்தி ஆகிவிடுவீர்கள். சாதனம் அதாவது பொருட்கள் மற்றும் சாதனா அதாவது தவம். சாதனம் மற்றும் தவம் இவ்விரண்டினுடைய சமநிலை இருந்ததென்றால் வெற்றி மூர்த்தி ஆகிவிடுவீர்கள். ஸ்லோகன். நடக்க முடியாததை நடத்தி காட்டுவதுதான் பரமாத்மா அன்பின் அடையாளமாகும். நடக்க முடியாததை நடத்தி காட்டுவதுதான் பரமாத்மா அன்பின் அடையாளமாகும். பரமாத்மா மீது எனக்கு முழு அன்பு இருக்குது அப்படிங்கிறப்போ நடக்க முடியாத விஷயத்தை கூட நடத்தி காட்டுவார்கள். அதனால் நடக்க முடியாத விஷயத்தை நடத்தி காட்டுவதுதான் பரமாத்மாவுடைய அன்பினுடைய ஒரு சக்தியினுடைய வெளிப்பாடு. நல்லது. இனிமையிலும் இனிமையான 5000 வருடங்களாக காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.